குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ் இது மாயன் கீரை, மெக்சிகன் கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. பொதுவாக எல்லாருமே மாயன் கீரை அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இது பாருங்கள், வெறும் கீரை அப்படின்னு சொல்கிறத விடைக்கும் இது மூலிகை கீரை அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் ஏகப்பட்ட சத்துக்கள் இருக்குங்க. பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா விட்டமின் சி இருக்குது, நெக்ஸ்ட்டு கால்சியம் இருக்குது, அயன் இருக்குது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சத்துக்கள் நிறையவே இருக்குங்க. இப்போ நார்மலாக எலும்பு, பற்கள் இந்த மாதிரி வீக்காக இருக்குது அப்படின்னாலே கால்சியம் டெஃபிஷியன்சி இருக்கும். ஸோ அது இந்த கீரையில் கால்சியம் சத்து அதிகம் இருக்கிறது அப்படிங்கிறதுனால இது வீக்லி ஒன்ஸ் இந்த கீரையை எடுக்கிறதுனால அந்த பற்றாக்குறையை நிவர்த்தி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இதில் அயன் கண்டென்ட்ஸும் அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் இரத்த சோகை இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கிறவங்க கூட இந்த கீரையை வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறதுனால அவங்களோட பிளட்டில் இருக்கக்கூடிய ஹெச்பி இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நமக்கு ரத்தம் நார்மலாக இருக்குங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா இப்போ மைல்டாக ஹார்ட்டில் ப்ராப்ளம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா கண் பார்வை மங்கலாக இருக்குது. இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாத்துக்குமே இந்த கீரை ரொம்ப ரொம்ப சிறந்ததுங்க. ஏன் அப்படின்னா இதில் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக இருக்குது. ஸோ இதை எடுக்கிறதுனால நமக்கு இந்த மாதிரி வரக்கூடிய ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுங்க. இது வீக்லி ஒன்ஸ் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு. இதோட டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதில் ஏகப்பட்ட சத்துக்களும் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இதெல்லாம் இருக்கிற கீரையில் ஒரு சின்ன நச்சு பொருளும் இருக்குங்க. ஏன் அப்படின்னா இது பொதுவாக எல்லா கீரையுமே நம்ம குக் பண்ணி தான் சாப்பிடுவோம். அதோட லீவ்ஸை பச்சையாகவும் நம்ம சாப்பிடுவோம். சில கீரைகள் இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா கீரைகள் ஒரு 5 மினிட்ஸுக்குள்ளாடி தான் நம்ம வேக வச்சு சாப்பிடுவோம். அதுக்கு மேலே வேக வச்சோம் அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய சத்துக்கள் ஸ்பாயில் ஆகும். அப்படிங்கிறதுனால குறைந்தது ஒரு 5 மினிட்ஸுக்கு உள்ளாடி எடுப்போம். ஆனால் இந்த கீரை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பாக நம்ம குறைந்தது ஒரு 10 மினிட்ஸ் வரைக்கும் நம்ம வேக வைக்கணுங்க. வேக வச்சு சாப்பிட்டா மட்டும்தான் அதில் இருக்கக்கூடிய நச்சு பொருள் முற்றிலுமாக நீங்கிவிடும். ஏன் அப்படின்னா இதில் ஒரு குறைந்த அளவு சயனைடு அப்படிங்கிற ஒரு நச்சு இருக்குது. ஸோ அது வேக வைக்கக்கூடிய டைமிங்கில் அது முற்றிலுமாக நீங்கிவிடும். அதனால் எந்த ப்ராப்ளமும் இல்லை. இந்த லீவ்ஸை நம்ம பச்சையாக பறித்து சாப்பிடவே கூடாது. இது நம்ம பொரியல், கூட்டு, சூப்பு இந்த மாதிரியெல்லாம் நம்ம பயன்படுத்திக்கலாம். இது பார்த்திங்க அப்படின்னா நம்ம வளர்க்குறதும் நம்ம கார்டனில் ரொம்பவே சுலபங்க. இப்போ குறைந்த இடம் இருந்தால் கூட இந்த கீரையை நம்ம தாராளமாக வளர்த்துக்கலாம். இப்போ வளர்க்குறது அப்படிங்கிறது நிலத்தில் வைக்கலாம், போட்டில் வைக்கலாம், இல்லை அப்படின்னா நம்ம க்ரோ பேக்கில் வைக்கலாம். ஸோ இதுக்கு எந்த சூழ்நிலையிலையும் இது வரக்கூடிய ஒரு பிளான்ட் தாங்க. இப்போ ரொம்ப வெயிலானாலும் வரும், குறைந்த வெயிலாக இருந்தாலும் வரும். அதெல்லாம் காலநிலைகள் எதுவுமே இதுக்கு பிரச்சனை இல்லை. நல்லா செழிப்பாக வரக்கூடியதாங்க. நம்ம மண் கலவை கூட ப்ரிப்பேர் பண்ணி வைக்கணும் அப்படிங்கிற எந்த அவசியமும் இல்லை. நார்மலான எந்த மண்ணிலையுமே இந்த பிளான்ட் வரும். ஒரு சின்ன குச்சி வச்சாலே போதும், நெடுன்னு எப்படி தாங்க வரும். இது நான் ஒரு 6 மந்த் தான் ஆச்சு இந்த பிளான்ட்ஸ் நம்ம கார்டனில் ஒரு 6x6 க்ரோ பேக்கில் தான் வச்சுருக்கேன். இது நம்ம ஹைட்டாக போகக்கூடிய டைமிங்கில் அதோட கிளைகள் இப்போ பாருங்கள், அந்த காம்பை நம்ம கிள்ளி விட்டோம் அப்படின்னா இந்த பக்கவாட்டில் நிறைய கிளைகள் வச்சு நம்ம நல்ல ஒரு புதர் மாதிரியான ஒரு சின்ன பிளான்ட்டாகவே நம்ம எடுத்துக்கலாம். அந்த இலைகளை நம்ம எப்படி ஒடிக்கிற டைம், பறிக்கிற டைம் கொஞ்சமாக பால் வடியக்கூடிய ஒரு தன்மையும் இதுக்கு இருக்குங்க. இது பார்த்திங்கன்னா நம்ம ரொம்ப எல்லாம் கேர் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கூட இல்லை. டெய்லி வாட்டர் கொடுக்கணும். நீங்கள் உரங்கள் ஃபெர்டிலைசர் கொடுத்தாலும் ப்ராப்ளம் இல்லை, கொடுக்காட்டியும் ப்ராப்ளம் இல்லை. அது நேச்சுரலாகவே நல்லாவே செழிப்பாக வருங்க. எதுவுமே கொடுக்காட்டினாலே நல்லாவே வரக்கூடிய ஒரு பிளான்ட் தான் இது. நம்ம உணவில் வீக்லி ஒன்ஸ் தாராளமாக பயன்படுத்தலாம். இந்த பிளான்ட்டு உங்கள் கார்டனில் இல்லை அப்படின்னா நீங்கள் இப்போவே வச்சு வளர்த்துக்கலாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.